ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். அன்பான ஆன்மீக உறவுகளை நம்ம அனைவருக்கும் வீட்டுல காலை நேரத்துல விளக்கேற்றி வைக்கிறோம். ஆனா அதுல ஒரே ஒரு சிறிய தவறை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எத்தனை நபர்களுக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. அப்படி இந்த தவறை நம்ம பண்ணும் பொழுது வீட்டுல இருக்கக்கூடிய நல்ல சக்திகளோட சக்தியானது குறைந்து விடுகிறது. இதனால உங்களுடைய வீட்டுல தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஒரே ஒரு சிறிய செயலை மட்டும் நீங்க சேர்த்து ஏத்துங்க. உங்களுடைய வீட்டுல அதிர்ஷ்டமும் செல்வமும் ஆரோக்கியமும் அமைதி என அனைத்தும் பல மடங்கு அதிகரிக்கும். இன்று அந்த ஒரு செயல் என்ன, அதை நீங்க எப்படி செய்வது, அதை செய்தால் நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் ஏற்படும், இது அனைத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமையாக்கும் கூறப்போகிறோம். எனவே உங்களுக்கும் இது தெரிய வேண்டும் என்றால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் அதனையும் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். காலை நேரத்தில் ஏற்றப்படக்கூடிய தீபம் பூமியில் இருக்கும் அனைத்து கெட்ட சக்திகளையும் நம்மளை விட்டு விலக்கி ஒளியாக மாற்றும் மிகப்பெரிய ஒரு தெய்வீக கருவியை ஏற்படுத்தும். இது ஒரு சாதாரண ஒளியாக இருக்காது. உயிர் சக்தியை உயர்த்துகின்ற ஒளியாக இருக்கும். மனதில் அமைதியை தரக்கூடிய ஒளியாக மாறும். வீட்டில் அதிர்வை தூய்மையாக்கும் ஒரு ஒளியாக இருக்கும். கரும பயத்தை கரைக்கக்கூடிய ஒரு நிச்சயமான ஒரு செயலாக மாறிவிடும். அதனால்தான் பழமையான சித்தர்கள் கூறுவது என்ன அப்படின்னா, காலை தீபம் ஏற்றும் போது வீடு கவலைக்கு இடம் கொடுக்காது, வீட்டுல எந்த விதமான கவலையும் ஏற்படாது அப்படிங்கிறத அவங்க கூறுவாங்க. இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது 90% மக்கள் நீங்க இதை செய்யாம விடுவீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் எந்த விதமான பலனையும் ஏற்படுத்தியிருக்காது. எனவே நீங்க இதனை மட்டும் இந்த ஒரு நாள்ல செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது ஏற்படும். காலையில விளக்கேற்றும் போது நாம செய்ய வேண்டியது நன்றி கூறும் மன சித்தம். இந்த ஒரு செயலை நீங்க செய்வதனால் இந்த ஒரு தீபம் 10 மடங்கு அதிக சக்தியை கொடுக்கும். நன்றி மன கல்பம் அப்படின்னா என்ன அப்படின்னா, விளக்கை ஏற்றிவிட்டு 10 வினாடிகள் உங்களுடைய மனதில் நீங்க மெதுவாக சொல்ல வேண்டியது, இன்று எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஒளி தரும் சக்தியே எல்லா நன்மைகளையும் எளிதாக எங்களுக்கு தருவாயாக அப்படின்னு நீங்க உங்களுடைய மனதிற்குள் 10 வினாடிகள் இதனை மட்டும் நீங்க கூறுங்க. கூறிவிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க அப்புறம் தீபத்தை ஏற்றலாம். ஏன்னா தீபத்தை ஏற்றி விட்டு கூட நீங்க கூறலாம். ஆனா இந்த ஒரு வார்த்தையை நீங்க காலை நேரத்துல தீபத்தை ஏற்றும் பொழுது கூறணும். இது எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, நன்றியானது நம்முடைய மனதில் இருந்து வரும்போது உடனே நேர்மறை சக்திகள் உருவாகின்றன. எங்கிருந்தாலும் தீய சக்திகள் விலகி நம்முடைய வீட்டுல நேர்மறை சக்தி உருவாகும். தீபத்தின் ஒளி உங்களுடைய மன அலைக்கு இணைந்து நன்மையை ஈர்க்கும். வீட்டில் இருந்த சண்டை, கவலை, நெருக்கடி அனைத்தையுமே குறைத்துவிடும். புதிய வாய்ப்புகள் தானாகவே திறக்கும். நீங்க நினைப்பது ஆசீர்வாதமாக மாறும். அதனால் நீங்க இந்த தீபத்தை ஏற்றுவது மட்டும் போதாது, உங்களுடைய மனதும் முடிந்த அளவுக்கு நம்பிக்கையுடன் இந்த ஒரு செயலை நீங்க செய்யணும். இதை நீங்க எப்படி செய்யணும் அப்படின்னா, காலையில தீபத்தை ஏற்றும் பொழுது இந்த ஒரு முறையை பின்பற்றுங்க. தீபத்தை ஏற்றி 2 வினாடிகள் ஒளியை நோக்கி நீங்க பார்த்து கொண்டே இருங்க. அந்த தீப ஒளி இருக்கல்லவா, அந்த ஒரு ஒளியை நீங்க உற்று நோக்கி பார்க்க வேண்டும். அதற்கப்புறமாக இதை ஒரு 3 முறை மெதுவாக உங்களுடைய மனதில் நீங்க சொல்ல வேண்டும். பின்பு 5 வினாடிகள் இந்த ஒரு ஒளியை நீங்க பாருங்க. உங்களுடைய மனசு அப்படியே அமைதியாகிவிடும். நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். வெறும் நீங்க தீபத்தை ஏற்றிவிட்டு அதற்கப்புறம் உங்களுடைய வேலைகளை நீங்க காலை நேரத்துல பார்க்க தொடங்கி விடுவீங்க. அப்படி பண்ணவே கூடாது. இந்த தீபத்தை ஏற்றி விட்டீங்களா, ஏற்றி விட்டதுக்கு அப்புறம் நீங்க செய்யணும், அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து அந்த ஒரு ஒளியை உங்களுடைய கண்களினால் பார்க்கணும். பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய பாரங்கள், கஷ்டங்கள் அனைத்துமே இந்த ஒரு நேரத்துல உங்களை விட்டு விலகிவிடும். அந்த அளவுக்கு நன்மையானது நடக்கும். இதுதான் இந்த ஒரு சக்தி. இந்த ஒரு காலை நேரத்துல தீபத்தை ஏற்றக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு முக்கிய பொருளானது இருக்கு. தீபத்துல 3 பொருட்கள்ல ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்க இந்த ஒரு நாள்ல சேர்த்து ஏத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில பல மடங்கு சக்தியை கொடுக்கும். 1 துளசி இலைகள், வீட்டில் பாவங்கள் கரையும், மன அமைதி கூடும். 2வது 2 அரிசி, செல்வமானது ஈர்க்கும், இல்லைன்னா பணநிலையை நிலைப்படுத்தும். இது 2யுமே நீங்க இந்த ஒரு நாள்ல பண்ணணும். 3வதாக ஒரே ஒரு சிறிய கற்பூரத்தோட துளி. இது கெட்ட சக்தியில் நம்ம வீட்டை விட்டு அகற்றும். இது தீபத்திற்கு தெய்வீக ஆற்றலை கூட்டும். இந்த 3 பொருட்கள்ல எதையாவது ஒன்றை மட்டும் காலை நேரத்துல தினசரி ஒண்ணுன்னு நீங்க தீபத்தை ஏற்றும் பொழுது அதனுடன் சேர்த்து நீங்க ஏற்றி வாருங்கள். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இந்த நன்றி தீப வழிபாட்டை நீங்க 21 நாட்கள் பின்பற்றி பாருங்க. மன அழுத்தம் கணிசமாக குறையும். வீட்டில் இருந்த சண்டை, சச்சரவுகள், தகராறுகள் அனைத்தும் குறைந்து போகும். வேலை வாய்ப்பு, வியாபாரம், பணவரவு மேம்படும். உடல்ல மன ஆரோக்கியம் அனைத்தும் மேம்படும். உங்கள் வார்த்தைக்கு வலிமையானது வரும். அடைபட்ட அதிர்ஷ்டமானது திறக்கும். வீடு முழுவதும் அமைதி பரவி காணப்படும். சிலருக்கு 7 நாட்களுக்குள் அதிர்ஷ்ட நிமித்தங்கள் நடக்க ஆரம்பித்துவிடும். எனவே இந்த ஒரு செயலானது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த செயலாக இருக்கும். எனவே இந்த ஒரு காலை தீபம் அப்படிங்கிறது வெறும் சாதாரண ஒரு ஒளியாக மட்டும் இருக்காது. அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தெய்வீக ஆற்றலாக இருக்கும். இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது இந்த ஒரு நன்றியை மட்டும் நீங்க சேர்த்து கூறிவிட்டு இந்த சில பொருட்களை நீங்க சேர்த்து ஏற்றுங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்க முடியும். இது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்ட கதவை திறக்கும். மிக எளிய
மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மீக செயலாக இது நிச்சயமாக இருக்கும். எனவே இதனை இந்த ஒரு நாள்ல பண்ணுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம்.